Hello student, I am Dr. Priya Bala, Alpha NEET Coaching Center. நரம்பு மண்டலம் மற்றும் கட்டுப்பாடு டாபிக்ஸ்ல நரம்பு தூண்டலின் தோற்றமும் மற்றும் கடத்துதல் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த டாபிக் புரியாம இருக்கும். இதுல நிறைய நீட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகே, அது போறதுக்கு முன்னாடி உள்ள சாப்டருக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஆக்சான்ல பாத்தீங்கன்னா நியூரான் தான் மெயினா நரம்பு தூண்டலுக்கு நமக்கு மெயினான ரோல். நியூரான்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. டென்ட்ரைட், செல் உடலம், ஆக்சான். இந்த ஆக்சானுக்குள்ளயும் ஆக்சானுக்கு வெளியேயும் யார் யார் இருக்காங்க, இந்த ஆக்சானோட லேயர்ஸ்ல என்னென்ன அயனி கால்வாய்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கரெக்டா ஒரு கிளியரான ஒரு சார்ட் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? இப்போ ஆக்சானோட லேயர், ஆக்சான்ல இருக்க பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்கு பேரு ஆக்சோலெம்மா. ஆக்சானுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசத்துக்கு பேரு ஆக்சோபிளாசம். ஆக்சான்ல இருக்க பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்கு பேரு ஆக்சோலெம்மா. உள்ள இருக்க சைட்டோபிளாசத்துக்கு பேரு ஆக்சோபிளாசம். சரிங்களா? வெளியில செல் வெளி திரவம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், செல் உள் திரவம் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ். செல்லுக்குள்ள யார் இருக்காங்கன்னா கான்சென்ட்ரேஷன் யாருக்கு அதிகமா இருக்கும், செல்லுக்கு வெளியே செல் வெளி திரவம் சோடியம் அயனிகள் அதிகமாக இருக்கும். செல்லுக்கு வெளியே சோடியம் அயனிகள் அதிகமாக இருக்கும். செல்லுக்கு வெளியே பொட்டாசியம் அயனிகளின் செறிவு குறைவாக இருக்கும். சேம் டைம் வெளியே யார் யார் இருக்காங்க, கால்சியம் அயனிகள், குளோரைடு அயனிகள், பைகார்பனேட் அயனிகள், இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, செல்லுக்கு வெளியே. செல்லுக்குள்ளே உள்ளே கான்சென்ட்ரேஷன் யாருக்கு அதிகமாக இருக்கும், பொட்டாசியம் அயனிகளுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உள்ள சோடியமும் இருக்கு, ஆனா கான்சென்ட்ரேஷன் யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னா பொட்டாசியம் அயனிகள். அதை தவிர உள்ள யாரு இருக்காங்க, நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன்ஸ், எதிர்மின் சுமை கொண்ட புரதங்கள் அதிகமாக இருக்கும். இந்த எதிர்மின் சுமை கொண்ட புரதங்கள் ஊடுருவும் தன்மை அற்றவை, இம்பர்மியபிள், ஊடுருவும் தன்மை அற்றவை, இம்பர்மியபிள். பொட்டாசியம் அயனிகள் ஊடுருவக்கூடியது, பொட்டாசியம் அயனிகள் மட்டும் ஊடுருவக்கூடியது, பர்மியபிள். இந்த செல், இந்த பிளாஸ்மா இருக்கு இல்லையா, ஆக்சோலெம்மாங்கிற அந்த பிளாசம் பொட்டாசியம் அயனிகளுக்கு ஊடுருவக்கூடியது, ஆனால் யார உள்ள விடாது, எதிர்மின்சுமை கொண்ட புரதங்களை வெளியவோ விடாது. சரிங்களா? அதனால உள்ள யார் இருப்பா, எதிர்மின்சுமை கொண்ட புரதங்கள் அதிகமாக இருக்கும், பொட்டாசியம் அயனிகளின் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், சோடியம் அயனிகளின் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். சேம் டைம் உள்ள பாஸ்பேட் மற்றும் சல்பேட் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க. அப்போ செல்லுக்கு வெளியே சோடியம் இருக்கும், செல்லுக்கு உள்ளே பொட்டாசியத்தோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். எதிர்மின் சுமை கொண்ட புரதங்கள் ஊடுருவும் தன்மை அற்றவை. எதிர்மின் சுமை கொண்ட புரதங்களும் பொட்டாசியமும் செல்லுக்குள்ளே இருக்கும். செல்லுக்கு வெளியே சோடியம் அயனிகளின் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நேர்மின் சுமை கொண்டது, உள்ள எதிர்மின் சுமை கொண்டது. இந்த மின் சுமையின் காரணமாக தான், இந்த மின் அழுத்த வேறுபாடு காரணமாக தான் தூண்டலானது கடத்தப்படும். சமமின்றி பரவியுள்ள இந்த மின்னூட்ட துகள்களின் காரணமாக தான் தூண்டல்கள் கடத்தப்படும். சரிங்களா? அப்போ இது இந்த ஆக்சோலெம்மா ஆகுறது ஒரு லிப்பிட் பைலேயர். இவங்க செலக்டிவ்லி பர்மியபிள், எல்லாத்தையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எதிர்மின்சுமை இந்த புரதங்களை அனுமதிக்கவே மாட்டாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர இதுல என்னென்ன, இந்த சவ்வு புரதத்துல ஆக்சோலெம்மாவின் பிளாஸ்மா மெம்ப்ரேனோட சவ்வு புரதத்துல அயனி கால்வாய்கள் கேட் இருக்கு. மொத்தம் 3 வகையான கேட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு கசிவு கால்வாய், லீக்கேஜ் சேனல். லீக்கேஜ் சேனல் எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். யார் அதிகமா ஓப்பனா இருப்பான்னா பொட்டாசியம் சேனல் அதிகமா ஓப்பனா இருக்கும் சோடியம் சேனலை கம்பேர் பண்ணும்போது. கசிவு கால்வாய் ஆல்வேஸ் ஓப்பன். எப்பவுமே யார் அதிகமா ஓப்பனா இருப்பா, பொட்டாசியம் சேனல். வோல்டேஜ் கேட்டட் சேனல், மின்னூட்ட கால்வாய்கள். பர்டிகுலர் ஒரு மின்னூட்டத்தின் போது மட்டும்தான் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். வோல்டேஜ் கேட்டட் சேனல், சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல். சோடியம் கேட்டட் சேனல்ங்கிறது என்னன்னா வெளியே இருக்கும், அவுட் சைட்ல இருந்து உள்ள வர்றது, என்ட்ரி ஆகுது, இன்சைடுக்கு வருது. பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் இன்சைடுல இருந்து அவுட் சைடுக்கு போறது. எப்ப திறக்கும், சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் ஓபன் at
55 millivolt அப்ப ஓபன் ஆகும். பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டர் சேனல் ஓபன் பிளஸ் 30 millivolt அப்ப ஓபன் ஆகும். எப்ப க்ளோஸ் ஆகும்? சோடியம் வந்து பிளஸ் 30 millivolt அப்ப க்ளோஸ் ஆயிடும். பொட்டாசியம் மைனஸ் 90 millivoltக்கு ரீச் ஆகும்போது க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? இது வந்து வோல்டேஜ் கேட்டர் சேனல் பர்டிகுலர் மின் அழுத்தத்தின் போது மட்டும் செயல்படும். அதை தவிர சோடியம் பொட்டாசியம் உந்தம், சோடியம் பொட்டாசியம் உந்தம் அப்படின்னா என்ன? சோடியம் பொட்டாசியம் உந்தம்னா உந்தி தள்ளுறது, லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு போறது. ஆனா இந்த வோல்டேஜ் கேட்டர் சேனல்லாம் ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேட், செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்கு தானாகவே வர்றது. தானா வரும்போது அது வந்து செயல் அற்ற கடத்தல், அதுக்கு ஏடிபி தேவையில்லை. ஆனா பம்ப் உந்தி தள்ளும் போது நமக்கு என்ன வேணும்? ஏடிபி வேணும். இது வந்து ஆக்டிவ், லோ கான்சென்ட்ரேஷன் இது செறிவு குறைவான இடத்துல இருந்து செறிவு அதிகமான இடத்திற்கு உந்தி தள்ளுதல். இது வந்து இது சோடியம் பொட்டாசியம் உந்தம் மட்டும்தான் அயனிக் கிரேடியன்ட்ட செறிவு சாய்வை மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னா என்ன? நோக்கியா 321? நோக்கியா 321 அப்படிங்கிறது சோடியம் பொட்டாசியம் உந்தம். 3 சோடியத்தை, சோடியம் எப்படிமா உள்ள எப்படி இருக்கு? செறிவு குறைவாக இருக்கிறது, ஆனா உந்தி தள்ளுது. 3 சோடியத்தை உள்ள தள்ளுது, வெளியே தள்ளுறாங்க. 2 பொட்டாசியம் உள்ள வருது. 3 சோடியம் NOKIA, 3 N for sodium, O for out, N for sodium, O for out. எத்தனை? 3 பேரை உந்தி தள்ளுது, வெளியே தள்ளுது. K for potassium, I for inside, inside 2 பேரை உள்ள வராங்க. A for 1 ATP, ஒரு எனர்ஜி வேணும். ATP என்னவா? ஹைட்ரோலைசிஸ் ஆகும், நீரால் பகுக்கப்பட்டு ஒரு ADP ஆகவும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஆகவும் வரும்போது நிறைய நியூமரஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி உந்தி தள்ளுறது. உந்தி யாரை தள்ளுவாங்க? உள்ள எப்படி செறிவு எப்படி இருக்கு? சோடியத்தோட செறிவு குறைவாக இருக்கிறது, குறைவான இடத்துல இருந்து அதிகமான இடத்துக்கு உந்தி ஒரு ஏடிபி யூஸ் பண்ணி 3 சோடியத்தை தள்ளுறாங்க. 2 பொட்டாசியம் இன்சைட் வரும். இது நீட் கொஸ்டின், நிறைய இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு முன்னுரை அப்படின்னா, ஆக்சானோட உள்ள பொட்டாசியமும் எதிர்மின்சுமை கொண்ட புரதமும் இருக்கும். எதிர்மின்சுமை கொண்ட புரதத்திற்கு ஊடுருவும் தன்மை இந்த ஆக்சோபிளாசம் அற்றது. ஊடுருவக்கூடியது பொட்டாசியம் அயனிகள் மட்டும்தான். இதுவும் நீட் கொஸ்டின். வெளியே யாரு இருக்கா? சோடியம் அயனிகளின் செறிவு அதிகமாக இருக்கும். இந்த சார்ட்டை வந்து போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செறிவு பிளஸ் மைனஸ் இது மாறி மாறி இருக்கிறனாலதான் நமக்கு வந்து ஒரு மின் அழுத்த வேறுபாடு கிடைச்சு நமக்கு தூண்டல் செயல்படுகிறது. இதற்கான காரணம் மொத்தம் 3 அயனி கால்வாய்கள். இந்த ஆக்சானோட மெம்பரேன்ல, பிளாஸ்மாவோட மெம்பரேன்ல என்னென்ன அயனி கால்வாய்கள் இருக்கு? கசிவு கால்வாய் எப்பவுமே திறந்திருக்கும். எந்த அயனி கால்வாய்கள்? பொட்டாசியம், சோடியம் எல்லாமே திறந்திருக்கும். ஆனா பொட்டாசியம் மட்டும் அதிகமா திறந்திருக்கும். அதை திறந்திருக்கும் மீன்ஸ் உள்ள இருக்க பொட்டாசியம் வெளியே போய்கிட்டே இருக்கும். வோல்டேஜ் கேட்டட் சேனல் பர்டிகுலர் தூண்டுதலின் போது மட்டும்தான் ஓபன் ஆகும், க்ளோஸ் ஆகும். சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல், பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல். தூண்டுதலின் போது ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷன், செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்கு வருது. அதுக்கு ஏடிபி தேவையில்லை, அது செயலற்ற கடத்தல். சோடியம் பொட்டாசியம் உந்தம், உந்தி தள்ளுறது. எத்தனை சோடியம் உள்ள வெளியே போகணும்? 3 சோடியம் வெளியே போகணும், 2 பொட்டாசியம் உள்ள வரணும். பம்ப் ஒரு ஏடிபி. இதுக்கு என்ன வேணும்? லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது, அப்போ ஏடிபி கண்டிப்பா வேணும். இது உயிர்ப்பு முறை, ஆக்டிவ் ப்ராசஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.